கூட்டணி கட்சி என்றால் என்ன வேணா செய்யலாமா? இது ஓரளவுக்கு தான் எங்களால பொறுத்துக்க முடியும். இது திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க. இது 6-7 நபர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பார்த்தாலே உள்ள எனக்கு ஒரு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு எனக்கு. எங்கள் கட்சியை சார்ந்த 2 நபர்களை பெட்ரோல் ஊத்தி திட்டமிட்டு கொளுத்திய ஒரு கொடூரமான செயலை தமிழ்நாட்டில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இது ஏதோ தனிப்பட்ட ஒரு சம்பவம் கிடையாது. சமீப காலத்தில் எங்கள் கட்சியின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் இது போன்ற கொலைவெறி தாக்குதல், கிண்டல் செய்கிறது, இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்களும் எங்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை அமைதிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். கடந்த காலம் போல் இருந்தால் வேறு விதமாக கலவரமாக மாறும். ஆனாலும் எங்கள் கட்சி தொண்டர்களை நிர்வாகிகளையும் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக நேரடியாக வலியுறுத்தி அமைதி காலங்கள் நியாயம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி வருகின்றோம். சம்பவம் செய்த பிரேம் உள்ளிட்ட 6-7 நபர்கள், இந்த பிரேம் என்கின்ற நபர், அவன் மீது கிட்டத்தட்ட 5-6 வழக்குகள் இருக்கிறது. அதாவது திருட்டு, கொலைவெறி தாக்குதல், இது போன்ற வழக்குகள்லாம் அவன் மீது இருக்கிறது. தேடப்பட்ட குற்றவாளி அவன். ஆனாலும் காவல்துறை அவனை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்ட காரணத்தால் தான் இந்த அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகின்ற ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு காரணமே காவல்துறையும் தமிழக அரசும் தான் காரணம். இதற்கு கூட்டணி கட்சி என்றால் என்ன வேணா செய்யலாமா? இது ஓரளவுக்கு தான் எங்களால் பொறுத்துக்க முடியும். நாங்களும் தமிழ்நாட்டில் சரி அமைதியான முறையில் நல்ல விதமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் தொண்டரிடம் பல முறை அறிவுறுத்தல். இதுக்கு முன்பு கடலூரில் சம்பவம் நடந்தது, கள்ளக்குறிச்சியில் நடந்தது, சேலத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. எங்கள் பொறுமைக்கும் எல்லாம் இருக்குது. அதில் இது ஒரு முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும். இல்லை ஆஸ் யூஷுவல் கண்டுக்காமல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முதலமைச்சர் இருந்தால் வேறு விதமாக போவோம். இதெல்லாம் அதனால் இதில் யார் யார் குற்றவாளிகளோ அவர்களை கண்டறிந்து ஏதோ 2 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். இது திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க. இது 6-7 நபர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். ஏன்னா எங்கள் தொண்டர்கள் 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. பார்த்தாலே உள்ளே எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது எனக்கு. அந்த அளவுக்கு ஒரு மருத்துவனா எனக்கு தெரியும். கீழ்பாக் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இங்கே 2 தொண்டர்களும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எனக்கு மனசுலாம் வலிக்குது எங்களுக்கெல்லாம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தொடர்பு கொண்டு குற்றம் செய்த நபர்களை கண்டறிந்து கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். முக்கியமாக இது போன்ற சம்பவங்கள் அடுத்தது நடக்கக்கூடாது. இது ஏதோ சாதாரணமாக அங்கே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க. கிரிக்கெட் விளையாடுறதுனால ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதே ஊரில், நெல்வாய் ஊரில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திருமால்பூர்லேருந்து வந்தவங்க எல்லாமே அங்கே ஊரே கலவரமாகி வேறு விதமாக கொண்டு போனாங்க. அதெல்லாம் அது இன்னும் மறக்கலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.